வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது முதல் பார்வை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரசியல் பார்வையாளர் பானுகோம்ஸ் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கு. வணக்கம் சார். நேற்று எதிர்க்கட்சிகள் நீங்கள் உட்பட நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தர்ணா நடத்தியிருக்கிறாங்க. திமுக கூட ஒன்றாக கரம் கோர்த்து நின்றாங்கிறது தமிழ்நாட்டு ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக அது போய்கிட்டு இருந்தது. இப்போ அதில் ராகுல் காந்தி அவர்கள் வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற பதாகைகளை தாண்டி தான் நீங்கள் உட்பட எல்லாருமே நின்னீங்க. பாஜக என்ன கேட்குறாங்க இந்த விஷயத்தில், இதுக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி என்ன ஒரு ஊழல் நடந்துட்டது, ஒரு பெரிய ஸ்கேம் நடந்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கு விசாரணை வேணுங்கிற மாதிரி இப்படியெல்லாம் கோரிக்கை வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன தேவை இருக்குது, இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு முன்கூட்டியே தகவல் போனதாக சில ஊடகங்களில் இப்போ வருது. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. வேறு சில பத்திரிகைகளும் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, பாரதிய ஜனதா கட்சியே கூட சில இடங்களில் இந்த மாதிரி அவங்களுடைய கட்சி பணத்தை இப்படி டெபாசிட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம், அதற்கு மேற்குவங்கம் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வருது. 3வது விஷயத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர், நீங்கள் எப்போதுமே என்ன இருக்குன்னா, மானிட்டரி பாலிசி அதை பணக்கொள்கையை பொறுத்தளவில் ரிசர்வ் பேங்க் தான் அது எல்லா விதமான முடிவுகளையும் எடுக்கும். ஆனால் நிதி கொள்கையை பொறுத்தளவில் அரசாங்கம் எடுக்கும். அதில் தான் நீங்கள் ரகுராம் ராஜன் ஏற்கனவே இருந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் இந்த வட்டி விகிதத்தை குறைக்க மறுத்தார் என்பது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது. ஏன்னா அதில் அரசாங்கம் நேரடியாக பணக்கொள்கையில் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் பணத்தை எப்படி செலவழிப்பது என்பதை பொறுத்த மட்டும் அது அரசாங்கத்தினுடைய முடிவு. இந்த உரசல் ரொம்ப நாளாகவே இருக்குது. சிதம்பரம் இருக்கிற போதும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அவர் சுப்பாரெட்டியா அவர் இருந்தபோது இப்படி ஒன்று சிதம்பரம் அவர் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் இவ்வளவு அவசரமாக இதை எடுக்க வேண்டிய, இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் ரொம்ப இப்போ தான் முடிவு பண்ணோன்னாங்க, அப்புறம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் முடிவு பண்ணோன்னு சொன்னாங்க. அப்போது இப்படி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தின் மீது, இப்போ இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வரக்கூடிய விஷயம் என்ன, ஒன்று சினிமா தேட்டரில் மகாராஷ்டிராவில் மட்டும் டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்கள் 500,000 புழக்கத்தில் வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாமில் மட்டும் தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு 500,000 ரூபா பழைய ரூபாய் நோட்டை கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் எங்கள் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கெல்லாம் நீங்கள் பணம் ரெடியாக வச்சுருங்கன்னு சொல்லுது. ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கோ மற்றவங்களுக்கோ நீங்கள் நாங்கள் பணத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது ஏன் ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரிப்பது என்பது, நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது, ஃபஸ்ட்டில் சொன்ன பாயிண்ட்டு, இதையெல்லாம் விசாரிப்பது சரி என்று நினைக்கிறதுனால தான் அந்த கோரிக்கை வந்திருக்கு. இல்லை, இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விவாதிக்கலாம், அங்கே இதை வேற எப்படிலாம் ஆல்டர்னேட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லலாமே. எதிர்க்கட்சிகள் அரசியல் தான் செய்கிறாங்களே ஒழிய மாற்று ஆலோசனையை நீங்கள் பேசலாமே. நீங்கள் எதிர்க்கிறதுலையும் தர்ணா போராட்டம் இப்படி செய்வதில், அரசியல் செய்வதில் தான் அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன் மாற்று ஆலோசனையை கொடுக்கக்கூடாது? இடதுசாரிகளோ காங்கிரஸோ மாற்று ஆலோசனை கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறது நினச்சி நீங்கள் மாற்று ஆலோசனையை சொல்கிறீங்க. இப்போ உதாரணமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், இந்த அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்ற போது சில விஷயங்களை சொன்னது. ஊடகங்கள் ரொம்ப போற்றி பாராட்டிக்கிட்டுலாம் இருந்தாங்க. நாங்கள் மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு 45 அமைச்சரோட மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் கவர்னன்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ எத்தனை எண்ணிக்கை இருக்காங்க தெரியுமா? பிரதமர் தவிர 77 பேர் இருக்காங்க. நீங்கள் நம்முடைய 552 பேரில் அதிகபட்சமாக 15% 82 பேர் இருக்க முடியும். இதுக்கு பேர் என்னது? இதில் நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லியிருப்பீங்க? கடந்த காலத்தில் திரு நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன முக்கியமான விஷயம், அவங்க மேனிஃபெஸ்டோலையும் இடம்பெறுவது என்பது, ரூபாயினுடைய மதிப்பு, டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. எனவே நாங்கள் அது இதனால் இந்தியாவினுடைய பெருமை உலக அளவில் ரொம்ப குறைஞ்சி போச்சு, நாங்கள் வந்தால் மாற்றிடுவோன்னு சொன்னார்.
54 ரூபாயாக இருந்தது, இப்போ 68 ரூபாயாக இருக்குது. அதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. அப்போ என்ன சொன்னோம், சரி இது ஏதோ இந்திய அரசாங்கம் நினச்சி, ரிசர்வ் வங்கி நினச்சி அதை கூட்டுறது அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. இது சர்வதேச சந்தையில் நீங்கள் நம்முடைய தொழில் நிலைமை இதெல்லாம் வச்சு வர்றதுன்னு சொன்னோம். அவர் அதை பற்றி ஒன்றும் கேட்குறது மாதிரி இல்லை. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலம் என்பது என்னவா இருக்குங்கிறது தான் நிகழ்காலத்துக்கான உத்தரவாதம். அதனால் நாங்கள் ஆலோசனை சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள். இல்லை, இதில் ஆலோசனை இருக்கிறாங்க. இல்லை, இதில் ஆலோசனை இல்லை. மற்றவங்கலேருந்து நாங்கள் வேறுபடுறோம். மற்றவங்க மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தளவில் மக்கள் சில நேரங்களில் சிரமப்பட்டால் கூட அது தேசத்துக்கு நலன் பயக்கும் என்றால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது எந்த நலனும் பயக்காத முழுக்க முழுக்க தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கான ஏற்பாடை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றதான் இடதுசாரிகள். பானுகம்ஸ்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. அதாவது இது வந்தவுடன் கரெக்டாக 2 நாள் நினைக்கிறேன், 2 நாளோ 3 நாளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தினமணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழர் பாண்டியன் அவர்கள் ஒரு கட்டுரை இருந்தார். முராய் தேசாயிலிருந்து 48 எப்படி பணமாற்றம் நடந்தது துக்ளக் எல்லாற்றையும் குறிப்பிட்டு இது நாட்டிற்கு தேவையான நடவடிக்கை தான், ஆனால் அந்த சிரமங்களை எப்படி நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனையோடு அவர்கள் செய்யலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இதை திரும்ப பெற வேண்டும் சொல்றீங்க. ஆனால் பாண்டியன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போதைக்கு கள்ளநோட்டை, குறைந்தபட்சம் கள்ளநோட்டு, கருப்பு பணம் ஏதாவது ஒன்றை ஒழிப்பதற்கு உதவும் தான், சிரமங்களை சற்று பொறுத்து கொள்ளலாம் பாண்டியனே தினமணியில் கட்டுரை எழுதியிருக்கிறார். இல்லை, பாண்டியனே அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கட்சியிலும் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அந்த கட்சி என்ன முடிவு எடுக்கிறதுங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இப்போ சிபிஎம் ஃபஸ்ட்டு டே நாங்கள் சொல்லிட்டோம், இது பிரயோஜனப்படாது. ஏன்னா பிரதமரே 90% கருப்பு பணம் என்பது வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்குள்ள இருக்கிற பணத்தில் இந்த நடவடிக்கையே தேவையில்லைங்கிறதா, இல்லை நடவடிக்கையே கொஞ்சம் முன் ஆலோசனையோடு செய்ய இல்லை, இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. இது டோட்டலாக தேவையில்லைங்கிறீங்க. உயர் மதிப்பு செல்லாம ஆக்குறதுனால எந்த பணமும் வராதுங்கிறது நிச்சயமாக. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கோ அல்லது நீங்கள் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது ஊழலை ஒழிப்பதற்கோ உதவாது. ஆனால் அதே சமயத்தில் கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு இது உதவும். அதை ரகசியமாக வச்சு இன்றைக்கி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அது புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் இல்லாமல் போவதானே. நீங்கள் என்னைக்கு சொன்னீங்கனாலும் அதுக்கு பின்னால் அது இல்லாமல் போயிடும். எனவே அதை சொல்ல வேண்டியதில்லை. எனவே இந்த நோக்கம் எதுவும் நிறைவேறாத பட்சத்தில் இது நாங்கள் இதுக்காகத்தான் சொல்கிறோம் என்பது பயனற்றது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பாஜக தன்னுடைய தோல்வியை, குறிப்பாக பிரதமர் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக செய்வது என்று தான் நான் பார்க்குறேன். இப்போ இதில் ராகுல் காந்தி உட்பட பலர் இப்போ இடதுசாரிகள் கூட முன் வைக்கிறது, முதல்ல இந்த திட்டம் சாத்தியமே இல்லைங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அது இதை மாற்றிக்கலாமா, வேறு ஆல்டர்னேட்டிவ் செய்யலாமாங்கிற பேச்சுக்கே அவங்க போகல. அவர்கள் வைக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஏற்கனவே தெரியுமே, 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, முக்கியமான பெருநிறுவனங்கள், தொழிலதிபர்கள்லாம் ஏற்கனவே மாற்றிட்டாங்க, அவங்களுக்குலாம் அலாட் பண்ணிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. அதை தான் ராகுல் காந்தி நேற்று மீண்டும் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் சொன்னதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் தான் எனக்கு தெரியுது. முதல்ல நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோட விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறது எப்போ சொல்லலாம், அது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கை, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய இது. அப்போ அது சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் ஒரு விசாரணை தேவைன்னு நினைக்கிறதும் அது குறித்து கேட்பதும் தவறில்லை. ஆனால் இது எப்போ கேட்கலான்னா, பிரதமர் சொன்ன டிசம்பர் 30 வரை பார்த்துட்டு அதனுடைய எஃபெக்ட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன அதுக்கான அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த இதை கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் தான் அது சரியாகும். இப்போ ஒரு வாரத்திலேயே நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிமெச்சூரான அரசியல் ரீதியாக இதை முடக்குவதற்கான ஒரு பேச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் ஆக்கப்பூர்வமான பார்வை இருக்கிறதா எனக்கு தெரியலை. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இந்த இது நடவடிக்கை ஏற்கனவே பிஜேபிக்கெலாம் தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு சொல்கிறார். அதுக்கு அவர் உதாரணம் சொல்கிறது, வெஸ்ட் பெங்காலில் நிறைய பிஜேபி அக்கௌண்ட்ஸில் நிறைய டெபாசிட் பண்ணாங்க. அதை நாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டா, அவர் சொல்கிற அந்த பேச்சை உண்மைன்னு எடுத்துக்கிட்டா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லிக்கு இந்த விஷயம் குறித்து எதுவும் தெரியாது, ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார், கூறப்படுகிறதுன்னு சொல்கிறார். அப்போ சாதாரண பிஜேபி காடாஸுக்கு தெரியுது அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அந்த விஷயம் லீக் ஆகி அவருக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒன்று இதை உண்மைன்னு எடுத்துக்கணும், இல்லை அதை உண்மைன்னு எடுத்துக்கணும். ஆனால் இரண்டையுமே அவர் எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆனதை சொல்கிறாரு, இவங்களுக்கு தெரியாது என்று கூறப்படுகிறதுன்னு சொல்கிறார். ஆக ஹியர்சேல சொல்லுகிற ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்க முடியும்? இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஆக அந்த விஷயத்துலேயும் அரசியல் தான் இருக்குங்கிறத தவிர
வேற எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விஷயமும் இருக்கிறதா எனக்கு இல்ல, தெரியும். வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு தலைவர் வெங்கடாச்சலம் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தி ஹிந்துல சொல்லியிருந்தார். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய தொழிலதிபர் வந்தாரு, என்னிடம் பணங்களை மாற்றுங்க, இப்படி ஒரு திட்டம் வரப்போகுதுன்னு அவர் சொன்னாருங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார். அவர் காங்கிரஸ்காரர் கிடையாது. வங்கிகள் இல்ல, அவர் சொல்றாருன்னா அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது கொடுக்கணும். யார் வேணாலும் யார் மீது வேணாலும் எதை வேணாலும் இந்த நேரத்துல சொல்லலாம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய நீங்க அலிகேஷனை நீங்க வைக்கிறீங்க. அப்ப அதுக்கான எவிடன்ஸ் ஒன்னாவது இருக்கணும். எந்த கார்ப்பரேட் இவர் வந்து சொன்னாருங்கிற சொல்கிற தைரியமாவது வேணும். பாஜக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி ஆமா சொன்னாரு இல்லைங்கல்ல. ஆனா எல்லாத்துக்குமே அவர் சொன்னது உண்மைன்னா அருண்ஜேட்லிக்கு எப்படி தெரியாம இருக்குங்கிற கேள்வி முக்கியமானது இல்லையா? சீஃப் ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு எப்படி தெரியாம இருக்குங்கிறது முக்கியமான கேள்வி இல்லையா? ஒண்ணுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ட் ஆகுதுங்கிறது. இந்த இடத்துல நான் அரசியல் இருக்கதா ஒண்ணு எதிர்க்கட்சிகள் அதற்கான எவிடன்ஸை ஸ்ட்ராங்கா கொடுத்ததுன்னா இந்த கூட்டுக்குழு விசாரணைக்கு கேட்பதில் எந்த தவறும் இல்லை. கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அங்க செஞ்சாங்கன்னு சொன்னாங்க, இங்க செஞ்சாங்கன்னு சொல்றாங்கங்கிற ஹியர்சேங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கும்போது அது எந்த அடித்தளமும் இல்லாத குழந்தைத்தனமான அரசியலா தான் எனக்கு தெரியாது. இல்ல, நீங்க சொல்றது தர்க்க ரீதியா ரொம்ப சரியான விஷயம். அதாவது இவங்க யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம், இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் சரியான விஷயம் தான். ஆனால் இப்ப நம்ம கண்ணுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து எஸ்பிஐ வந்து வாராக்கடன் 1500 கோடிக்கு மேல வந்து தள்ளுபடி செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது இயல்பா மக்களுக்கு ஏடிஎம் வாசல்ல நிக்கிற மக்களுக்கு வந்து ஒரு கோபமோ இல்ல என்ன நடக்குதுன்னு புரியாத விஷயம். கருப்பணத்தை ஒழிக்கிறதுக்காக நடவடிக்கையை நம்ம வெயில்ல நிக்கிறோம், பணம் இல்லாம தவிக்கிறோம். இந்த சூழ்நிலையில விஜய் மல்லையா போன்றவர்களுக்கு அவங்க அவ்வளவு பெரிய கடனை தள்ளுபடி செஞ்சு அறிவிக்கிறதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க? இல்ல, நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர். அது தள்ளுபடி பண்ணினாங்களா? வாராக்கடன்கிறது என்ன, அது உணர்த்துகிற செய்தி என்ன? ஒரு பேங்கிங் இதில் வந்து நடைமுறையில் வந்து வாராக்கடன்கிறது என்ன மாதிரியான இதில் வாராக்கடன்கிற டேகு கடியில் அது போகும், அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற செய்திகள் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்போ வாராக்கடன்கிறது என்ன, அது சொல்லுகிற பொருள் என்ன? ஒரு வங்கியின் நடைமுறை செயல்பாட்டில் வாராக்கடன்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த கடனை தள்ளுபடி பண்ணுவதா, இல்லை வாராக்கடன்கிற அந்த இதுக்கு கீழே கொண்டு வந்து அந்த சொத்துக்களை புறாவும் முடக்கி அதிலிருந்து ஆக்ஷன் மூலமாக எடுப்பதா? இந்த ரெண்டுக்குமான பதில் சொல்லியாச்சுன்னா மக்கள் வந்து அதை குறித்த ஒரு தெளிவை பெறுவாங்க. அந்த மாதிரியான செய்தி வாராக்கடன் தள்ளுபடிங்கிறது வேற, வாராக்கடன்கிறது வேற. இரண்டும் ஒன்று நீங்க சொல்லுவீங்களா? கொடுக்க திருப்பி செலுத்த திறன் இருந்தும் கொடுக்காதவர்கள் அப்படிங்கிற பட்டியலை வைத்து அவர்களுக்கே தொடர்ந்து சலுகை இந்த அரசு காட்டுகிறதுங்கிறது தான் தொடர்ந்த குற்றச்சாட்டு. கார்ப்பரேட் லாங்கிறது அதில் வந்து ரிஃபார்ம்ஸ் தேவைங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கிற கடன் அது வந்து எவ்வளவு தூரம் வந்து நாம் வந்து அதில் சலுகைகளை கொடுக்குறோம், இது வந்து பேசப்பட வேண்டியது. அப்போ இது வந்து எதை நோக்கிட்டு செல்லும்னா கட்சிகளுக்கான நிதிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி பேசும்போது எதிர்க்கட்சிகளே அந்த தவறத்தான் செய்கிறாங்க. மக்கள் சஃபராகிறாங்கன்னு முதல் ஒரு வாரம் கழித்து இந்த விஷயம் மிகப்பெரிய பொருளாதார நடவடிக்கைங்கும்போது அதில் எங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் மிக ஸ்ட்ராங்காக இவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருக்கு, இந்த ஓட்டைகளை அடைக்காம நீங்க எப்படி இந்த திட்டம் அடுத்த லெவலுக்கு போகும், இல்லை எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும், இதைத்தான் எதிர்க்கட்சிகள் பேசும். அந்த மாதிரி பேசியிருந்தா நாமளும் அவங்க கூட சேர்ந்து இது சரியான நடவடிக்கை. ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த இடத்துல தோற்று போகிறதுங்கிறது வெறுமனே வந்து ஒரு அரசியல் ரீதியான இந்த மாதிரி எந்த அடிப்படையும் இல்லாத குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைக்கிறாங்களே தவிர, இன்னைக்கு லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு எல்லா அரசுங்க. அதன் மூலமாக வங்கிகளில் டெபாசிட் பண்ணப்படுகிற தொகைகள் 2.5 லட்சம் கோடி அளவில் வெளியில் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பிளக் பண்ணியிருக்காங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகளிடமிருந்து வரணும். ஆனால் அதை பற்றின பேச்சை காணும். பி நோட்ஸ் திரும்ப வெளியில் போன பணம் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் வழியாக உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றிய எதிர்க்கட்சி அதைத்தான் திரும்ப மக்களின் கவனத்திற்கும் கொண்டு போகணும். அரசையும் அந்த இதில் தான் கார்னர் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரியான கேள்விகள் எதிர்க்கட்சிகளிடமிருந்து தொடர்ந்து அதை வச்சா தான் மக்கள் கவனத்துக்கும் அரசை வந்து கார்னர் பண்ணி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அதை பத்தி பேச்சே காணும். ஊடகங்கள், எதிர்க்கட்சிகள், நீதிமன்றம் 3 தரப்பில் இருந்துமே இது வந்து முழுக்க முன் யோசனை இல்லாமல் செயல்பாடு. ராகுல் காந்தியை விட்டுருங்க, ராகுல் காந்தி அரசியல் செய்கிறார், அவர் தலைமையில தானே எதிர்க்கட்சிகள் நேற்று எல்லாரும் கூடுனாங்க. அது நாடாளுமன்றத்தில். உச்சநீதிமன்றத்துக்குள்ள என்ன ரோல் இருக்கு? உச்சநீதிமன்றமும் தொடர்ந்து இதுல விமர்சனம் செஞ்சுட்டு தானே இருக்கு. எந்த முன் ஆலோசனை இல்லாமல் செஞ்சிருக்கீங்க, யாரோட ஆலோசிச்சிருக்கீங்க, உச்சநீதிமன்றமும் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தானே இருக்கு. இவங்க அந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னதை கூட தள்ளுபடி செஞ்சிருச்சேன் கிடையாது. இந்த வழக்குகள் நாங்கள் எடுத்துக்கோன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கேன். அதாவது இதை எப்படி நான் பார்க்குறேன், அது சரியா தவறான்னு சார் சொல்லட்டும். அதாவது அரசின் கொள்கை நிலைப்பாடு ஒரு பாலிசி டெசிஷன். தமிழ்நாட்டில் நாம் அதை பார்த்தோம். டாஸ்மாக்குங்கிறது தமிழ்நாடு அரசின், மாநில அரசினுடைய பாலிசி டெசிஷன். அதில் வந்து நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து இங்கே உள்ள கோர்ட் வந்து சொல்லுச்சு. அப்போ நீங்கள் வந்து கடைகளை அடைங்க, அங்கே மக்கள் அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு இதுனா ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து நாங்கள் தலையிட முடியாது, அது பாலிசி.
அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு பொருளாதார ரீதியான பாலிசி டெசிஷன் இது அப்படின்னு நாம் வச்சுக்கிட்டோம்னா உச்சநீதிமன்றம் அந்த இதில் எவ்வளோ தூரம் தலையிட முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. இதில் என்ன செய்யலாம்? நீங்கள் முன்னேற்பாடு இல்லாமல் இவ்வளவு சஃபரிங்ஸ் மக்களுக்கு இருக்குது. இதை களைவதற்கு காலவரையோடு கூடிய எதிர்கேள்வியில் கேட்குறாங்களே. இன்னும் சொல்ல போனால் திமுக தலைவர் அது ஆரம்பத்தில் வரவேற்றாரு, தாப்பாண்டியன் ஆரம்பத்தில் வரவேற்று கற்று எழுதினார். அதை தான் நான் கேட்டேன். பலர் வந்து ஏடிஎம் வாசல் அந்த 8ஆம் தேதி இரவு நினைவிற்கு எல்லா ஊடகங்களையும் பார்த்துருப்பீங்க, மக்கள் வரவேற்றாங்க. ஓ, கருப்பு பணம் ஒழிய போகுது, நாங்கள் இது பண்ணுறோம். அன்ற ஒரு நாள் நிற்கிறதுல மக்கள் வந்து எந்த சங்கடமும் படலை. இப்போ அது போக போக இவங்களுடைய அடுத்து 4500 ரூபா 2000 குறைஞ்சது. தினமும் ஏடிஎம்ல வந்து கூட்டம் இருந்தா அங்க கொடுக்குறாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னு சந்தோஷமா போனா அது மூடி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஏடிஎம்ல மக்கள் அவ்வளவு சிம்பிளான ஒரே ஒரு நோட்டு 2000 நோட்டு மட்டும்தான் எடுக்க முடியுது. 100 ரூபா நோட்டு வர மாட்டேங்குது. 500 ரூபாய் நோட்டு நேத்து வந்தாச்சு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு வந்து இன்னும் சகஜமாகல. சகஜமாகிறதுக்கு இன்னும் 10 நாளாவது ஆகும். அதாவது 500 ரூபாய்ங்கிறது மக்கள் ஓரளவு புழக்கத்துக்கு வருவதற்கு இன்னும் 10 நாள் கொடுக்கலாம். ஆனா கூட்டம் இருந்ததுங்கிறதுக்கும் கூட்டம் குறைஞ்சதுங்கிறதுக்கும் அந்த நீங்க சொன்ன அந்த 2 மட்டும்தானா? கையில மை வைக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே வங்கி வாசல்களில் கூட்டம் குறைஞ்சதா இல்லையா? ரெண்டாவது இன்னொரு கேள்வி ரொம்ப சகஜமாக கேட்டுட்டே இருக்காங்க. பெரிய பெரிய கருப்பு பணம் முதலைகள் அப்படின்னு நாம நினைக்கிற பணக்காரங்க யாராவது வந்து நிற்கிறாங்களா? இல்லை அரசியல்வாதிகள் யாரும் வந்து நிற்கிறாங்களா? பாஜக எம்பிஸ், பாஜக எம்பிஸ் எம்எல்ஏஸ் இல்லை, எந்த கட்சி எம்எல்ஏ எம்பிஸுமே யாருமே கியூவில் இல்லை. பணக்காரங்களும் கியூவில் இல்லை, ஏழைகள் சாமானிய மக்கள் தான் கியூவில் நிற்கிறாங்க. அப்போ அது உணர்த்துவது 2 செய்தி. ஒன்று, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் முடிந்தவரை சமாளித்து கொண்டிருக்கிறார்கள் ஓரளவு பணம் படைத்தவர்கள். இன்னொரு செக்ஷன் நிஜமாகவே கேஷை வந்து பதுக்கி வைத்திருக்கிற, கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள், அதற்கு டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மாற்ற முடியாத இந்த கையில் மை வைக்கிறதுங்கிற மாதிரியான லூப் ஹோல்ஸை பிளக் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் பெரிய அளவில் பொலிட்டிக்கல் இது வந்து அப்போசிஷன் வந்து குரல் வந்து வெளியில் கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னும் பார்க்கலாம். இதை எப்படி இன்ஃபர் பண்ணுறோங்கிறது தான். மக்கள் ஆதங்கமாக அழுகிறதுக்கு பின்னாடியே கருப்பண முதலில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? புரியல. இல்லை, மக்கள் கூட்டமாக நின்று அவங்க புலம்புறதுக்கு தனியாக அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க்னு கேட்குறேன் நான். நீங்கள் சொல்கிறது ஓகே, இங்கே புலம்புறாங்களே, இங்கே எங்களுக்கு அன்றாடம் எங்களால் புழப்பு நடத்த முடியலன்னு புலம்புறாங்களா, அதற்கும் இப்போ பின்னாடி அவங்க இருக்கிறாங்களா? இல்லை இல்லை, அதாவது இந்த சஃபரிங் ஏன் வருதுங்கிறது, இது ஒரு 69 வருட கால கருப்பு பண குவிப்பு. அதை பிளக் பண்ணுவதற்கோ இல்லை அதை ரிஃபார்ம் செய்வதற்கோ சீர்திருத்துவதற்கோ என்ன மாதிரியான உறுதியான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப மேலோட்டமான விஷயங்களா? இதுக்கு முன்னால் டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு, ஆனால் என்ன மாதிரி நடந்திருக்கு? முதலியே அறிவித்து நோட்டுகளை தயார் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறது எந்த வகையிலும் கவுண்டர்ஃபீட்ஸ் நோட்டையோ இல்லை கருப்பு பணத்தையோ ஒழிப்பதற்கான இது இல்லை. ஆனால் ஒழிப்புங்கிற வார்த்தையை நான் இங்கே அப்ஜெக்ட் பண்ணுறேன். முழுவதுமாக கருப்பு பணத்தை எந்த எக்கானமிலேருந்தும் ஒழிக்கவே முடியாது. அது ஒரு பக்கம் ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஒரு கண்ட்ரோல், எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியற ஒரு இதாக தான் அதை புரிஞ்சுக்கலாம். கருப்பணத்தை ஒழிக்க அல்லது ஒழுங்குபடுத்த இல்ல ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை இப்படிதான் ஒரு கவர்மெண்ட் எடுக்க முடியும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. ஏன்னா என்டையர் சிஸ்டம் கரப்ட். மக்களுடைய நடவடிக்கைகளும் ஒரு தொடர்ந்து நீங்கள் கரப்ட் ஆட்சியாளர்களை தொடர்ந்து ஆட்சிக்கு எடுக்கும்போது அவங்க சிஸ்டத்தை கரப்ட் பண்ணுவாங்க. சிஸ்டம் வந்து மக்களோடு இயங்கும் போது மக்களும் கரப்ட் ஆவாங்க. இந்த மாதிரியான ஒரு விசிய சைக்கிளில் எல்லாருமே இங்கே கரப்ட், டாப் டு பாட்டம் கரப்ட். ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் இதாக இருக்கிறாங்கிறது ஓகே, ஆனால் அரசுங்கிறப்பதான் நம்ம கூடுதல் கேள்வியை கேட்குறோம். இல்லை, இது முக்கியமானது. ஏன்னா எல்லாரும் இதாக இருக்கிற இந்த சிஸ்டமும் சரியா இது இல்லை, மக்களும் அந்த சிஸ்டம் சரியா இல்லாதனால அந்த அவுட் ஆஃப் த வே போய் பண்ணுகிற ஒரு செயலில் ஈடுபடுறாங்க, எந்த தயக்கமும் இல்லாங்கும்போது ஆட்சியாளர்களும் கரப்ட்டுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும்போது நீங்கள் அந்த இதுக்கு நடுவுலேருந்து ஒரு ரிஃபார்ம்ஸை எடுக்கணும். அப்படிங்கும்போது ஒரு அதிரடியாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 2-3 நாளில் சொல்லி எடுக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு. அவர் தன்னை பயங்கர ரிஸ்க்குள்ளே ஆட்படுத்திக்கிட்டு தான் இந்த முயற்சி எடுக்கிறார். இதில் தோற்று போனால் இதோடு மோடி காலியாகிடுவாருங்கிறது தான் அடிப்படை. ஆனால் ஜெயித்தா அது ஒரு கேம்பிள் தான். ஆனால் இது எவ்வளோ தூரம் ஜெயிக்கும், அதுக்கு தான் மக்கள் வந்து சரி டிசம்பர் 30 வரை கொடுத்து பார்ப்போங்கிறது. அதுக்காகத்தான் எந்த பொலிட்டிக்கல் லீடரும் இல்லாத ஒரு வில் பவரை நான் இதை பார்க்குறேன். அந்த காலக்கெடு வரையும் இந்த எதிர்க்கட்சிகள் பொறுத்து இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த வேற எப்படியும் இந்தியா மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய அமைப்பில் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா துறையும் உடனடியாக சரி செஞ்சிட முடியாது. இப்படித்தான் அதை செஞ்சாகணும், கஷ்டம் தான். டிசம்பர் 30 வரையும் அதை பொறுத்து இருக்க வேண்டியதானே எதிர்க்கட்சிகள். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அது எல்லாம் முடிஞ்சு போன பிறகு பண்ணுறதுங்கிறது அல்ல. நீங்கள் வந்து இவங்க கேட்டது வந்து இதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க, நேரடியாக யாரும் இதனால் அறியப்படுவது யாதனில் நான் என்ன நாட்டை சொல்லியிருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
ஆனால் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி என்ன பண்ணுது, இந்த குவார்ட்டரில், இதுக்கு முந்தின குவார்ட்டரில் செப்டம்பர் வரையிலும் மட்டும் எப்படி டக்குன்னு வந்து எக்கானமி ரொம்ப டவுனில் இருக்கிற போது, பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய சூழலில் டக்குன்னு எப்படி வந்து டெபாசிட்ஸ் வந்து அதிகமாகி இருக்குது என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நான் அதை ரொம்ப வலுவாகவே சொல்ல விரும்புகிறேன் மற்றவங்க சொல்கிறதுல இருந்து. ரெண்டாவது, இந்த வாராக்கடன் சம்மந்தமாக சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது ஏதோ அதெல்லாம் திரும்ப வந்துருங்கிறது மாதிரி அருண்ஜேட்லி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது தோழர் யெச்சூரிக்கு பதில் சொன்னார். தோழர் யெச்சூரி என்ன கேட்டார், அவர் பேசின இது முழுவதும் அங்கே இருக்குது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னதும் ராஜ்யசபா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வெர்பாட்டிம் இதில் இருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு கடிதமும் எழுதியிருக்கார். கடந்த ஆண்டு வங்கிகளுடைய, பொதுத்துறை வங்கிகளுடைய ஒட்டுமொத்த லாபம் 1,39,000 கோடி ரூபாய். ஆனால் நஷ்டம்னு 25,000 கோடின்னு அவங்க காமிக்கிறாங்க. அதில் என்னென்னா 1,64,000 கோடி வராக்கடன்களை சரிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்கள் இதை எந்த கேட்டகரியில், இதுவரை தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இப்படி இருக்கிற யாரை இதுவரை அவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் வந்து முடக்கி எடுத்திருக்கீங்க? இதுவரை சாதாரண ஆள் பேங்க்கில் நகை வச்சா ஏலம் விடுறது அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் எந்த பெரிய நிறுவனத்தினுடைய சொத்துக்களை இதுவரை நீங்கள் எடுத்திருக்கீங்க? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து கட்சி நிதி. கட்சி நிதினா அதில் மிகப்பெரியவர் யாருன்னு சொன்னால் பிஜேபி தான். அப்போது இதை நாங்கள் தொடர்ச்சியாக எலக்டோரல் ரிஃபார்ம் சம்மந்தமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ சிஸ்டம் கரப்டுன்னு சொன்னீங்க. இந்த கரப்ட் சிஸ்டத்தினுடைய லீடர் யாருன்னு சொன்னால் ஆக்சுவலாக நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் அவரை வந்து ஒரு புனிதர் என்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா இதெல்லாம் கரெக்டு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இப்போது சஹாராவும் அதே போல் வந்து ஆதித்ய பிர்லா குடும்பமும் பணம் கொடுத்தாங்கன்னு கெஜ்ரிவால் பகிரங்கமாக குற்றம் சுமத்துறார். அது எங்கே, சட்டமன்றத்துக்குள்ளேயும் சொல்கிறாரு, ஒரு டிவியில் என்கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, இவ்வளோ பெரிய விஷயம் வருகிற போது அதன் மீது பிரதமர் ரியாக்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இன்னொன்று, நீங்கள் கொஞ்சம் காலம் பொறுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், நீங்கள் டீசல் உட்பட பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை டீகண்ட்ரோல் பண்ணுற போது லெஃப்ட்டு சொன்னோம், இவங்களுடைய நோக்கம் அது கிடையாது என்று சொன்னோம். என்ன நடந்தது? குறைஞ்சிச்சா? 11 முறை எக்ஸைஸ் டியூட்டியை கூட்டினாங்களா இல்லையா? விவசாய விளைபொருட்களுக்கு 1.5 மடங்கு, அதாவது விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு செலவாகுதோ அதுவும் ப்ளஸ் 50% எம்எஸ்பியில் கொடுப்போன்னு சொன்னாங்க. அது ஏதாவது நடந்திருக்கா? நான் பர்ஃபார்மிங் அசெட் அதை வந்து நாங்கள் வந்து குறைப்போன்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் 3 மடங்கு அதிகமாகிருக்கு. நீங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க. இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? இன்னும் நேற்று வந்து பிக் பஸாருக்கு அதுக்கான அதிகாரத்தை கொடுத்ததுங்கிறது எங்கேருந்து வருது? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் கடந்த காலத்தில் இவங்க ரொம்ப அசட்டிவாக சொன்ன விஷயம், நான் வந்து கருப்பு பணத்தில் 90% வெளிநாட்டில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லலை. நீங்கள் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், திரு ஆடிட்டர் குருமூர்த்தி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், இப்போது என்எஸ்ஏ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கார்ல அஜித் தோவல், இவங்க எல்லாரும் இருந்து சொன்ன கணக்கின் அடிப்படையில் தான் அவங்க இதை சொல்கிறாங்க. அதே போல் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை அவங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாங்கன்னா 12% 14%, இப்போ 28% கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன கடந்த காலத்தில் உங்களுடைய வார்த்தைக்கும் உங்கள் நடவடிக்கைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நீங்கள் கரப்ட் அப்படின்னு சொன்னால் வெறுமனே பணம் வாங்குவது மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, கற்பனைப்படுவது சொற்றரம்பாமை, வார்த்தை தவறி பேசுவதே. நீங்கள் நேற்று கொடுத்த கமிட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி மாறி போகிறது. ஸோ கடந்த காலத்தில் உங்களுடைய இந்த கமிட்மெண்ட் எல்லாத்திலும் இருந்து நீங்கள் மாறி போகும்போது உங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது என்பது தான். எனவே இது அவங்க சொன்னது மாதிரி இது சைல்டிஷ் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு சமயத்துலேயும் சிபிஎம் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிற போது இது ஒர்க்கபிள் அன்ஒர்க்கபிள் அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஆரம்பத்திலே நீங்கள் இப்படி சொல்கிறதா அப்படின்னு. இப்போ சில பேர் கூட கேள்வி கேட்குறாங்க, ஏங்க இவ்வளவு தடவை நடந்ததெல்லாம் நடக்கட்டும், இப்போவாவது இது சரி நல்லது நடந்துடாதா அப்படின்னு. அப்படியெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் பேச முடியாது. நீங்கள் நம்பிக்கை வச்சிரு அப்படின்னு.
கள்ளி செடினா அதுல கள்ளிப்பூ பூ தான் பூக்கும். ஏன் இந்த தடவை மல்லிகை பூ இல்ல, பூத்துறாதா இப்போ அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. வங்கி வாசல் விதிக்காத பலரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்னு காந்ததாஸ் வந்து தொடர்ந்து ஊடகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கடன் அட்டை இது போன்ற விஷயங்களை ஊக்குவிக்கிற வேலைகளை ஈடுபடுறோம், அதற்கு சேவை வரியை முழுமையா ரத்து செய்யறோம், ஆன்லைன்ல பண்ணுவோம். இதன் மூலமாக வெளிப்படைத்தன்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க பணமா வந்து ரொக்கமா பழங்குவதிலிருந்து நாங்க கண்டிப்பா நாங்க மாற்றி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓரளவு அதுல முன்னேற்றம் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரையும் வங்கிக்கு கொண்டு வரோம், அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்போது வெளிப்படைத்தன்மை வருது. இல்ல நீங்க இன்னைக்கு வங்கிகள் கிராமப்புறங்கள்ல எப்படி இருக்கு? கிராமப்புறங்கள்ல பெரும்பகுதியான இந்த பண பரிவர்த்தனை என்பது கூட்டுறவு வங்கிகள் மூலமா நடக்குதே தவிர இந்த வங்கிகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதை நீங்க பார்க்க முடியும். அந்த இன்னைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு இது ஒரு சிறிய விழுக்காடு கூட நீங்க என்கிட்ட பணம் இல்லாதவங்களை எதுக்கு நீங்க இங்க கொண்டு வரீங்க? என் காசை எடுக்கிறதுக்கு, நான் உழைச்ச காசை எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றதுக்கு யாருக்குங்க ரைட் இருக்கு? நீங்க ஏன் காசுங்க, நான் உழைச்ச காசு. நீங்க கருப்பு பணம் வச்சிருக்கவனா நீங்க எப்படி வேணாலும் பிடிங்க. ஆனா நான் உழைத்த காசை ஒரு வாரத்தில் நீ 2000 ரூபா தான் எடுக்கணும்னா நான் என் குடும்பம் பெரிய குடும்பமா இருந்தா நான் சாகணுமா? அதை சொல்வதற்கான யோகியத அம்சம் யாருக்கும் கிடையாது. தே ஹேவ் நோ ரைட். அது என்னுடைய பணம். நீங்க வந்து திருட்டு பணத்தை பிடிக்கிறேன்னு சொல்லி உண்மையிலேயே உழைத்த பணத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான ரைட் யாருக்கும் கிடையாது. நீங்க அதை எப்படி நீங்க பண்ண முடியும்? நீங்க வெறும் 2000, அதாவது இன்னொன்று அதனுடைய வால்யூம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கருப்பு பணத்தினுடைய வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அருண்ஜேட்லி பேசினது இருக்கு. அவர் வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டை சொல்கிறார். மொத்த தொகையில் 20% கருப்பு பணம், அதில் 6% தான், அந்த 20%த்தில் 6% தான் ரொக்கமாக இருக்குது. அப்படின்னா என்னென்னா 1%. இந்த 1%, மற்றதெல்லாம் நீங்கள் வந்து தங்கமாக, வெள்ளியாக, நிலமாக, வீடாக இருக்கிறது. ஆமாம். இப்போ பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பற்றி அவங்க சொன்னாங்க, ஹவாலா ரூட்டை பற்றி அவங்க சொன்னாங்க. இது ரெண்டையும் அவங்க 2009 தேர்தலையும் 99 தேர்தலையும் அவங்க சொன்னாங்க, இப்போவும் கூட சொன்னாங்க. ஆனால் அது ரெண்டுலையும் அவங்க கை வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மொரீசியஸ் ரூட்டை சீல் வைக்கிறதுக்கு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எப்படியாவது இங்கே அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் அதை அந்த நாட்டில் உள்ள உண்மையான நிறுவனமா என்று பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு இருந்தது. அதை இல்லை என்று மாற்றியது யஸ்வந்த் சின்ஹா தான். அதாவது இந்த கேஷ்லெஸ் எக்கானமிங்கிற வடிவமே இப்போ இந்தியாவுக்கு இப்போதைக்கு பொருந்தாதுங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கு. ஆமாம், நீங்கள் எனக்கு வந்து கேஷ் இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் அதை வந்து அட்டை வடிவத்தில் நீங்கள் கொண்டு வாங்க. அதான் நீங்கள் வந்து ஸ்வீடனை தவிர உலகம் முழுவதும் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் அது. இப்போ இந்த பிரச்சனை குறித்து எதிர்க்கட்சிகளுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு முடிவை எடுத்துட்டா அதுலேருந்து பின்வாங்குவது வந்து மோடியின் ரத்தத்திலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து தான் வந்து எதிர்க்கட்சிகளை வந்து இன்னும் கொஞ்சம் விமர்சனம் செய்ய வைக்கிது. அதாவது இது வந்து ஒரு ஈகோவாக அணுகிற மாதிரியான விஷயம், மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அது மக்கள் நலன் சார்ந்து எடுக்கிறோம், மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் போன முறை சொன்னப்போ இந்த கடன் அட்டை, இந்த கான்செப்டுக்குள்ளேயே நிறைய மக்கள் வர முடியாத சூழலும் இருக்குது. இப்போ டெபிட் கார்டு எல்லாருக்கும் கிடைக்காது, அவங்களுடைய மாத ஊதியம் இதெல்லாம் பொறுத்து கிடைக்கும். இந்த மாதிரியான சூழலில் நாங்கள் எல்லாருக்கும் செய்கிறோம் அப்படின்ட்டு இந்த கார்டு இதெல்லாம் பயன்படுத்துறவங்களுக்கு மட்டுமே நாங்கள் வரி சலுகை இதெல்லாம் தொடர்ந்து அனுபவிக்கிறது வந்து அப்போ ஒரு பெரிய செக்ஷனை வந்து இந்த கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடையும் ஏற்படுத்துதுல. இல்லை, அதாவது இது ஒரு பெரிய மேமத் ஆப்ரேஷன். அதை முதல்ல அந்த மேமத் ஆப்ரேஷன்னு சொல்லும்போதே இந்த வங்கி ஆப்ரேஷன்ஸ்குள்ளே வராத வங்கி செயல்பாடுகளுக்கு வெளியில் இருக்கிற மக்களை உள்ளே கொண்டு வர்றதுங்கிறது லேசான காரியம் அல்ல. அது எளிதான காரியமும் இல்லை, ஒரு கால வரையறைக்குள் நடக்கக்கூடிய காரியமும் இல்லை. ஆனால் அதை ஆரம்பித்து இந்த மாதிரியான ஒரு கால வரையறை வச்சு இதுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்துடணும் அப்படின்னு சொன்னாலொழிய நம்ம மக்களுக்கு அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே டெபிட் கார்டு கடன் அட்டைங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிருமா? முத வந்து வரணுங்கிறது நோக்கம் ஓகே, எல்லாருக்கும் கிடைச்சிருமா? அது இல்லை, டெபிட் கார்டு கடன் அட்டை வந்து அடுத்த இதை நீங்கள் போகிறீங்க. முதல்ல வங்கி ஆப்ரேஷனுக்குள்ளே எல்லாரையும் கொண்டு அவர் சொல்லும்போது சொன்னார், கிராமத்தில் இருக்கிற கேஷில் நடக்கிற டிரான்சாக்ஷன் நடக்கிற சிறு விவசாயிகள், இந்த கூட்டுறவு வங்கிகள், இதனுடைய செயல்பாடே இன்னும் வந்து வங்கி இதுக்குள்ளே மெயினான வங்கி செயல்பாடுகளுக்குள்ளே வரலைங்கிறது தான் நிதர்சனம். அப்போ அவங்களெல்லாமே உள்ளே கொண்டு வரணும். விவசாயிகளுக்கு நேரடியாக பல அந்த விவசாய கடன் விதை வாங்கிறது அது மட்டுமே இல்லை, அதை தாண்டிய பல சலுகைகளையும் நேரடியாக விவசாயிகளுக்கு போய் சேரணுங்கும்போது அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது ஒரு முக்கியம். இப்போ ஒரு ஐசோலேட் ஆகி எல்லா சொசைட்டிஸுமே அந்த மாதிரி தான் இயங்குதுங்கும்போது அதை பூராவும் இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய செயல்பாடு.
ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் கொண்ட ஒரு இந்த செயல்பாட்டில் அந்த ஒரு சின்ன செக்ஷனை எடுத்தால் கூட அதுவே ஒரு மிகப்பெரிய செயல்பாடுங்கிறது தான். ஆக இந்த சிக்கல் இது எல்லாமே காம்ப்ளிகேட்டடான பிரச்சனைகள் தான். இதை எல்லாத்தையும் இந்த இதுக்குள்ளே கொண்டு வரணுங்கும்போது இதுக்கு கண்டிப்பாக ஒரு 6 மாதம் 8 மாதம் டைமில் தான் அத்தனை பேரையும் இதில் கவர் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால் அந்த இதை வந்து அதனுடைய வீச்சு இல்லை வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் இந்த இது இப்படி சிக்கல்களோடு ஒரு நெருக்கடி நிலையை நாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை ஒரு நெருக்கடி நிலை வந்திருக்கு, அதை நீங்கள் ஒத்துழைங்க, தேவையான நாட்டுக்கு தேவையான நெருக்கடி நிலைன்னு எடுத்துக்கலாமா? அதை நெருக்கடின்னு நீங்கள் உங்கள் டேர்ம் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, மிகப்பெரிய ஒரு பொருளாதார இது வந்து செய்யும்போது அத்தனை செக்ஷனும் அஃபெக்ட் ஆகிறாங்க. இது சாமானிய மக்கள், ஏழைகள்லேருந்து கார்ப்பரேட்டுகள் வரை அஃபெக்ட் ஆகிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு செட்டில் ஆகி ஒரு அளவுக்கு வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஆனால் பிரதமர் கேட்டது டிசம்பர் 30ன்னா இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற ஒரு அரசு டிசம்பர் 30 வரை பொறுங்கன்னா, நான் பர்சனலாக டிசம்பர் 30 வரை சரி, ஒரு செயல்பாட்டை செய்கிற ஒரு நிர்வாகம் டிசம்பர் 30 வரை டைம் கேட்குது, நம்மளுடைய ஒத்துழைப்பை கேட்குதுன்னா அந்த ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் டிசம்பர் 30க்கு பின் இந்த அரசு இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த வங்கி செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதில் பணமாக இருப்பதை பற்றி அவர் சொன்னார். கருப்பு பணம்ங்கிறதுல பணமாக கேஷாக இருக்கிற இது வந்து 1% தான். ஆனால் அது எப்படியெல்லாம் உருவம் எடுக்கும், நிலமாக எடுக்கலாம், தங்கமாக எடுக்கலாம், சொத்துக்களாக எடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து ப்ளக் பண்ணுவதற்குத்தான் இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டோ இல்லை ரியல் எஸ்டேட் ஆக்டோ அந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வங்கி செயல்பாட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஆதார் கார்டோ உங்களுடைய ஐடியோ கனெக்ட் ஆகி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சொத்துக்களையும் அதில் அட்டாச் பண்ணும்போது ஓரளவு டிரான்ஸ்பரன்சி வெளியில் வரும். அந்த வெளிப்படைத்தன்மை வரும்போது தான் அடுத்தடுத்து இருக்கிற லூப் ஹோல்ஸை நாம் ப்ளக் பண்ணிகிட்டே வர முடியும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸை தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ டிசம்பர் 30 வரையும் இது வந்து அந்த வங்கி கணக்கு இல்லாத மக்களுக்கு ஒரு சிரமம் தான், கண்டிப்பாக அதிகபட்ச சிரமமாகத்தான் இருக்கும். எப்படி பார்க்குறீங்க? ஆனால் கண்டிப்பாக இதன் முடிவு வந்து ஏதாவது ஒரு பலனை கண்டிப்பாக தருங்கிறாங்க அவங்க. இல்லை, அதாவது ஒரு அரசாங்கம் ஏதாவது ஒரு பலன் தரும். இல்லை, அந்த காலக்கெடு வரை நீங்கள் பொறுத்திருக்கலாங்கிறாங்க. இப்போ வங்கிகளை இப்பயே டெபாசிட் அதிகமாக எனக்கு தெரியுது. இது வந்து கடந்த கால நடவடிக்கைகளிலிருந்து பார்க்குற போது இது வந்து பிரயோஜனப்படாதுன்னு எனக்கு தெரிகிற ஒரு விஷயத்தை நான் எதுக்கு டிசம்பர் 30 வரை நான் வெயிட் பண்ணணும்? அது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இது ஒன்று தெரியாது, நான் இப்படி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பண்ணுங்கள். இதை எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. ஆனால் எனக்கு கான்க்ரீட்டாக தெரிகிற ஒரு விஷயத்தில் நான் ஏன் அப்படி இருக்கணும்? ரெண்டாவது, திரு வெங்கையா நாயுடு சொன்னது, அதாவது ஒரு ரத்தத்திலேயே இல்லை அப்படின்னு. அப்போ அதையெல்லாம் மாற்றுவாங்க. ஜனங்கள்னால நினச்சாங்கன்னா அவங்க மாற்றி வைக்க முடியும். நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னவங்கள அடுத்து இப்போ கூட்டுறவு வங்கிகளை பற்றி நாங்கள் கண்டுக்கவே மாட்டேன்னு சொன்னவங்கள பண்ண வச்சுருக்காங்கல்ல, மக்கள் அதை செய்ய வச்சுருக்காங்கல்ல, அதை பண்ணுவாங்க. ரெண்டாவது, அந்த மாதிரியான ஒரு சவால் விடுகிற பேச்சுக்கள் இருக்கு இல்லையா? ஜனநாயகம் என்பது என்ன? இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ப்ரீஎம்ப்ட் பண்ணுறது, நான் செய்ய மாட்டேன், தெரிந்ததை பார் என்று சொல்லுகிற ஏற்பாடு. நீங்கள் அதில் திரு வெங்கையா நாயுடுகிட்ட இருந்து இந்த வார்த்தை வெளிவந்திருப்பது கொஞ்சம் நான் வித்தியாசமாக பார்க்குறேன். அநேகமாக எனக்கு கூட பல நேரங்களில் தோன்றியது இருக்கும். பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக வெங்கையா நாயுடு கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டு இருக்கிறார் என்பது அவங்க சொல்கிறதையே சொல்லுவார். ரொம்ப சோபராக அவர் வந்து சொல்லுவார். கன்வின்சிங் டோன் தான் அவருக்கு இருக்கும். இப்போ இருக்கிற டோனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவருடைய டோன் அல்ல, பிரதமருடைய டோன். நான் வந்து பின்னுக்கு போக மாட்டேன். அப்படி ஒருத்தர் பேச முடியுமா ஒரு ஜனநாயகத்தில்? நீங்கள் பாராளுமன்றம் நடந்துகிட்ருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அதுக்கு பேர் என்னது? ஒரு நீங்கள் கன்சல்டேஷன் ப்ராசஸில் எதுக்குள்ளேயுமே வரமாட்டீங்கிறது தானே அதுக்கு அர்த்தம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை பற்றி கேட்க மாட்டோம். அப்புறம் பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் பின்னுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன ப்ரொடக்டிவாக நடந்துரும் என்று நீங்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து ஒருத்தர் எதிர்பார்க்க முடியும் என்கிற கேள்வி தான் அதில் மிஞ்சி இருக்கிற விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இதில் இன்னொன்று பார்க்கலாம். பாராளுமன்றமோ மக்களவையோ தொடர்ந்து முடக்கப்படுவதற்கு எதிர்க்கட்சிகள் என்ன இது வைக்கிறாங்கன்னா, செக்ஷன் 56 ஆக்ட் 56க்கு கீழே தான் வாக்கெடுப்போடு கூடிய விவாதத்துக்கு தான் வரணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. வாக்கெடுப்பு இல்லாத 193 கீழ் உள்ள விவாதத்துக்கு சரின்னு.
அதாவது வாக்கெடுப்புங்கிறது எதுக்கு? ஒரு விவாதத்தை முதல்ல நடத்தி அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைங்கும் போது தான் அடுத்து அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை நீங்கள் வச்சிங்கன்னா பரவாயில்ல, அப்போ அந்த கூட்டுக்குழுவோட விசாரணைங்கிறது அப்போ வரலாம். விவாதமே வாக்கெடுப்பின் கீழ் நடக்கணுங்கிறது என்ன மாதிரி? அப்போது ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு எக்ஸசைஸ் நடந்துட்டுருக்கு. நீங்கள் உண்மையாகவே மக்கள் நலனை பேசுகிறவர்களாக இருந்தால் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் மாநிலங்களவையிலும் போய் உட்கார்ந்து இந்த பிரச்சனையை அக்குவேறு ஆணிவேராக பேசி அரசின் செயல்பாடுகளில் இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்துவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கன்னு கேட்டு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுத்தாங்க அப்படின்னா அது ஒத்துழைப்போடு கூடிய, இல்லை ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்காட்டியும் கூட மக்கள் நலனை முன்னெடுத்து நீங்கள் செய்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு. அதற்காகத்தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுகிற வாக்கெடுப்போடு கூடிய விவாதத்தில் தான் நாங்கள் பங்கெடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் விலகி நிற்கிறீங்க. ரெண்டாவது, மக்கள் நலனை நீங்கள் பேசவே இல்லை. இல்ல இதுல ஒரு வாக்கெடுப்பு வேணுங்கிறதே ஒரு ஜனநாயக கோரிக்கை தானே. வாக்கெடுப்பு வேணுங்கிறது கூடிய ஒரு விவாதம் நடத்துவோம், நம்ம எல்லாருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் அங்க இருக்கிறாங்க. ஆமா, அப்ப அது வந்து மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துற விஷயம் தானே. மக்கள் பிரச்சனையை பத்தி மக்கள் பிரதிநிதிகள் பேசுறாங்க, அது வாக்கெடுப்பும் நடத்துவோங்கிறதுல ஏன் அவங்க சிவசேனாவும் இதை கேட்டுக்கொண்டு இப்பதான் அவங்க சமரசமா இருக்கிறதா சொல்றாங்க. சிவசேனா சமரசம் ஆச்சா, இல்லை யாரெல்லாம் சமரசம் ஆனாங்க, யாரெல்லாம் சமரசம் ஆகலை, யார் எதிர்நிலையில், அது அல்ல பிரச்சனை. நீங்கள் ஒரு மக்கள் பிரச்சனையைத்தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, மக்கள் நலனுக்காகத்தான் நீங்கள் குரல் எழுப்புகிறீங்கன்னா பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து பிரச்சனைகளை பேசுவதில்லை. நீங்கள் வெளியில் சொல்லுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் சபையில் சொல்லும்போது அதெல்லாம் குறிப்புகள்லையும் வரும், அங்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் வரும். போகிற போக்கில் வெளியில் நின்று நாங்கள் வாக்கெடுப்போடு கூடிய விவாதத்துக்குத்தான் வருவோம் அப்படின்னு சொல்வது என்ன மாதிரியான இது? இது ஒன்று முக்கியமானது. ரெண்டாவது, எதிர்க்கட்சிகள் இதற்கு முன்னால் எந்த மக்கள் பிரச்சனைக்காவது ஒட்டுமொத்தமாக கூடி இந்த மாதிரி குரல் கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் வேண்டாம். ஆரோக்கியமான விஷயம் தானே இல்லையா? ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் கருப்பு பண ஒழிப்புங்கிறதுல அதை தான் சொல்கிறேன். ஆரோக்கியங்கிறது இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்பட்டுருக்கலாம் நான் ஆரோக்கியமாக பார்ப்பேன் அப்படின்னா, உள்ளே போய் உட்கார்ந்து நீங்கள் வெளியில் சொல்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் உள்ளே போய் உட்கார்ந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா அது மக்கள் பார்வைக்கும் வரும். அங்கு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்க விவாதிப்பதில் என்ன பிரச்சனை? ஒரு சாதாரண விஷயம், விமனுக்கான கோட்டா பில்லுங்கிறது இன்னும் இருக்கு, விமன் பில்லு இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அத்தனை எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அதை என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல கட்சிகளுக்கான எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்னு வரும்போது அத்தனை கட்சிகளும் சேர்ந்து அதை வெளியே நிக்கிற எல்லாருமே இப்ப இடதுசாரிகளா எதிர்க்கறாங்கன்னு நம்ம பொருள் கொள்ற மாதிரி வர வேணா, அது தனி விவாதம். எப்படி தனி விவாதம் ஆகும்? ஒரு பெண்ணா இருந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஜனநாயக நாட்டுல எனக்கான உரிமையை இடத்தை நீங்க கொடுக்க மறுக்கிறீங்கும் போது அந்த பில்ல வந்து நீங்க கவலையே இல்லாம பல வருஷமா போட்டு 43 வருஷமாக அது இதுல பெட்டியில தூங்குதுங்க. அப்ப என்ன அது மக்கள் பிரச்சனை இல்லையா? இந்த பிரச்சனை நீங்க ஏன் விவாதிக்க கூடாது? விவாதிப்பதில் பாராளுமன்றத்தில் என்ன பிரச்சனை? 40 நிமிஷம் யெச்சூரி பேசியிருக்காரு, போய் அந்த டிபேட் பாருங்க. அதுக்கு பேர் என்னது? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து மாமூத் இந்தியாவையே பாதிக்கக்கூடியது, எதிர்காலத்தையே அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்தில் வாக்கெடுப்புடன் கூடிய விவாதத்தை நடத்தினா நீங்க என்ன கெட்டு போகும்? நீங்க சொல்றீங்க இந்தியாவையே அது ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு. அந்த பிரச்சனையில் விவாதிப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? இந்த மாதிரி இந்த பொதுவாகவே என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பேசுகிற போது அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? ஆமாம், நாங்கள் சொல்கிறோம் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் நீங்கள் கொண்டு வாங்க, ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் நீங்கள் கொண்டு வாங்க, உங்களுக்கு அது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோமே. நீங்கள் ஜுடிஷியல் ரிஃபார்ம் வந்து ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதி உட்கார்ந்து அல்றது மாதிரியான ஒரு நிலைமையை இந்தியாவினுடைய வரலாற்றில் பார்த்துருக்கோமா? ஆனால் பிஜேபி அது என்ன எழுதி வச்சுருக்குன்னா, ஜுடிஷியல் ரிஃபார்ம் கொண்டு வருவோம், நீங்கள் வந்து நீதிபதி எல்லாம் நியமிக்காமல் வச்சுருக்காங்க, நாங்கள் வந்தோம்னா உடனடியாக பண்ணிடுவோம் என்று தான் அவங்க எழுதியிருக்காங்க. நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, அப்போ ஒரு அரசாங்கத்தை நீங்கள் அசஸ் பண்ணுற போது உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் இடையிலான இடைவெளி இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. அதை கவனிக்காமல் நீங்கள் பேச முடியாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ உங்களுடைய கடந்த காலம் என்பது என்னவா இருக்குங்கிறதுலேருந்து தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் வந்து இது ரைட் ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிலம் கையகப்படுத்தல் சட்டம் 4 முறை அவசர சட்டமாக கொண்டு வரப்பட்டது. நீங்கள் பாராளுமன்றத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க என்பதோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இது. அதில் 4வது தடவை நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, இனிமேல் நாங்கள் போக போகிறதில்ல, 2015 மார்ச் மாதம் 30ஆம் தேதி சொல்கிறாரு, நாங்கள் இனிமேல் வந்து அவசர சட்டம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு. ஏப்ரல் மாதத்தில் திரும்பவும் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து சொல்லுவதற்கும் செய்வதற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்குது.
நீங்கள் உண்மையிலேயே இந்த இவ்வளவு உதாரணங்கள் நடுவண் அரசு எல்லாற்றுக்கும் உண்டு. இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்கள் நடுவண் அரசு எல்லாத்தையும் இல்லை இல்லை பார்த்துட்டோம் நாம. பல விஷயங்களில் அப்படி நடந்து கொள்வார்கள் என்பது ஒன்று. ஆனால் இந்த அரசாங்கம் அது மிக முக்கியமாக சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் அது காங்கிரீட்டா இப்படி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அது பிரதானமா சொன்னது நீதிபதிகள் சீர்திருத்தம் இந்த மாதிரி சொன்னதுனாலே அடுத்த விஷயத்துக்கு நீங்க லீடு கொடுத்ததா எடுத்துட்டு நான் அடுத்த செய்திக்கு நான் போயிடுறேன். இப்ப இன்னொரு இந்த நீதிபதிகள் விஷயத்துல வந்து சொல்லி லோக்பால் ஏன் அமைக்கவில்லை அப்படிங்கிறப்ப வந்து நீதிபதியே கேட்டிருக்கிறார், ஏன் லோக்பால் அமைக்கலைங்கிறப்ப எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அப்படிங்கிற பதில் வந்தப்ப நாங்க வேணா எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்கலாமான்னு உச்சநீதிமன்றம் ஒரு கிண்டலா கேட்டிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை கோபமா கேட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த விதியெல்லாம் ரொம்ப சரியான விஷயம் தான். அந்த பங்கு அளவுக்கு எண்ணிக்கையில் எதிர்க்கட்சியிலே இல்லையே, எங்களுக்கு அடுத்து மிகவும் குறைவா 44 பேர் தானே இருக்கிறாங்க. ஆனா குறைந்தபட்சம் அடுத்த எண்ணிக்கையில் இருப்பவர்களை வைத்து அவர்களை அங்கீகரிக்கணும். அதன் மூலமாக பல்வேறு குழுக்கள் தகவல் அறிவு உரிமை சட்டமாக இருந்தாலும் லோக்பாலாக இருந்தாலும் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்னு ஒன்று தேவை. அப்போ அதெல்லாம் நியமிக்க வேண்டும்ங்கிற அக்கறை இருக்கும் பட்சத்தில் அடுத்த எண்ணிக்கையில் உள்ள காங்கிரஸை சேர்ந்தவர்களை கண்டிப்பாக நியமிச்சிருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு நீதிபதி வந்து வேணா நாங்கள் நியமிச்சுக்கவா மக்களவைக்குன்னு கேட்குற அளவுக்கு போயிருப்பதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த எண்ணிக்கையில் காங்கிரஸ் இருக்காங்களா? இல்லை, அடுத்த எண்ணிக்கையில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது காங்கிரஸுக்கு நாங்கள் எந்த இதுவும் கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி பெரிய பிரச்சனை 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரச்சனை தொடர்ச்சியை நீதிபதி வந்து தொட்டிருக்காரு. 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்த விவாதத்தின் தொடர்ச்சியை நீதிபதி நீங்கள் தொட்டிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு குழுக்கள் அமைக்கப்படாமல் இருக்கிறதுனால ரூல் படி எப்படின்னா 55 இருக்கணும். ஆமாம், அதை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. அந்த எண்ணிக்கை இருக்கணும், அந்த எண்ணிக்கை இல்லை. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு அடுத்த எண்ணிக்கையில் 55ங்கிறது ரூலாக இருந்தாலும் அந்த எண்ணிக்கை எட்டாத பட்சத்தில் இதில் அதற்கு அடுத்த லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கிறவங்கள வந்து எதிர்க்கட்சியாக கன்சிடர் பண்ணி நீங்கள் அமைக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நாம் அந்த இதை வந்து இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி நிலைமைக்கேற்ற மாதிரியான ஒரு லோக்பால் அமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற கேள்வி அதுதான். உச்சநீதிமன்றம் சொல்கிற மாதிரி நிறைய குழுக்கள் அமைக்க முடியல, விசாரணைகள் தடைப்படுகிறது, நிறைய செயல்பாட்டு சிக்கல்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இதை அமைக்கணும். இந்த மாதிரி இப்போ இருக்கிற நிலைமைக்கேற்ற மாதிரி லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கிறத எதிர்க்கட்சி தலைவராக கன்சிடர் பண்ணி அமைக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது வந்து அடுத்து என்ன மாதிரி இதை கொண்டு வருங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இதே மாதிரியான இது வந்து தொடர்ந்தது அப்படின்னா, இதை நாம் இப்போ சரின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து இதை வச்சு பண்ணக்கூடிய இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் மேனிப்புலேட் பண்ணி லோக்பாலுங்கிறதையே மீனிங்லெஸ்ஸாக மாற்றக்கூடிய ஒரு இதுவும் நடைபெறலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸையும் உருவாக்குது. அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து எனக்கு கேள்வி இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை வந்து விதிப்படி நாங்கள் செயல்படுகிறோம் அப்படிங்கிற அந்த ரூலை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை லோக்பால் கமிட்டி அமைக்கக்கூடாதுங்கிற நோக்கமாக இருக்கா? இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயும் இந்த அரசாங்கம் எப்படி அது சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்குங்கிறது. நீங்கள் எப்போதுமே சட்டத்தை பற்றி பேசுகிற போது என்ன சொல்லுவாங்கன்னா லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டத்தினுடைய ஆன்மாவை நீங்கள் சிதைச்சிட்டு வெறுமனே அதனுடைய இதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. அடிப்படையான பிரச்சனை என்னது? ஒரு கன்சல்டேஷன் எதிர்க்கட்சியில் இருக்கிறவரையும் ஒருத்தரை வச்சுக்கணும் அப்படின்னு. நீங்கள் இது சிஐசிக்கு அப்படி பண்ணாங்க, தலைமை தகவல் கமிஷனர் அதே ஆணையருக்கும், அதே போல் சிவிஜிக்கும் அப்படி பண்ணாங்க. ப்ராப்ளம் என்னது? நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாக மட்டும் இருக்கக்கூடாது, எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற ஒருத்தரை, அதுதானே நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இது எப்படி தடையாக இருக்க முடியும்? நீதிமன்றம் இவர்கள் மீது கண்டனம் தெரிவித்திருப்பது இது முதல் முறை அல்ல. நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருப்பு பணம் சம்மந்தமான விஷயம் வருகிற போது எங்கள் வாழ்நாள் காலத்தில் நாங்கள் இது வந்து கருப்பு பணம் மீட்கப்படும், நீங்கள் இப்படி செயல்படுறது மாதிரி இருந்தால் கருப்பு பணம் மீட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து நீதிபதிகள் நியமனம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தளவில் அவங்க ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. நீங்கள் இப்போ கூட இது முன்னால் பேசுனதோட சம்மந்தப்பட்டது. அதாவது தேசிய அந்த நீதித்து ஆணைய என்ஜேஏசி அது கொண்டு வரும்போது சட்டத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. தோழர் யெச்சூரி பேசுனது இருக்குது. தோழர் மார்க்சிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல அரசியல் சட்டத்தில் இதில் திருத்தம் கொண்டு வராமல் வெறுமனே இதை அமைப்பது என்று கொண்டு போனீங்கன்னா சட்டத்தின் முன் நிற்காது, எனவே அதை நீங்கள் செஞ்சுட்டு பண்ணுங்க என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டு திரு பராசரன். அவர்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் சட்டத்தில் முன்னால் இது நிற்காதுன்னு சொல்கிறாங்க.
இல்லை நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் வந்து அதை கேட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நீங்கள் வந்து இந்நேரம் ஒரு தேசிய நீதி ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் சட்டத்தின் முன் நிற்காத ஒரு இதை நீங்கள் கொண்டு போகிறது அப்படிங்கிறது அதுதான். முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டோங்கிறது இருக்கு இல்லையா? அப்புறம் போய் முட்டிட்டு இது செல்லாது என்று திரும்ப வர்ற பிரச்சனை இருக்கு. இப்பயும் அதுல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது சால்வ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்ப கொலிஜியம் அடிப்படையில பல்வேறு கேள்விகள் உரையாடல்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதான் கொலிஜியத்தை ஏற்றுக்கொள்ள. கொலிஜியம் வந்து நீங்க வந்து தங்களை தாங்களே நியமித்துக் கொள்கிற அதிகாரம், தங்களுக்கு தாங்களே சம்பளம் வைத்துக் கொள்ளுகிற அதிகாரம் படைத்த அமைப்பு என்பது உலகத்தில் எந்த இடத்துல இல்ல. தமிழ்நாட்டுல கொலிஜியத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. இந்த முறை வந்து இல்ல எல்லா இடத்துலயும் தேர்வு முறை தேர்தல் முறை ரெண்டுக்கும் எதிராக இருக்கு. இதனால பல்வேறு உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னு தமிழ்நாட்டுல கடுமையான எதிர்ப்பு இருக்கு நீதிபதிகள். கட்டாயம் அது தவறு. அப்ப அதுக்கு அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க கொண்டு வரணும்னா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அப்போ இதைத்தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் சட்டத்தின் முன்னால் இது நிற்காது அப்படின்னு அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. அது சுப்ரீம் கோர்ட்டு பண்ணது கரெக்டு. நீங்கள் அந்த இப்போது ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கள்ல, இதில் ஒழுங்காக பண்ணுறாங்கல்ல. ஜிஎஸ்டியில் இப்போ ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. எல்லா இடத்துக்கும் ஒரே வரி விதிப்பை நாங்கள் செய்வதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம். இன்னும் ரெண்டு சட்டம் தேவை இருக்குது. ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் எவ்வளவு வரி விதிக்கலாம் என்பதும், ஒரு மாநில அரசாங்கம் இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது என்ன வரி விதிக்கலாம் என்று அதனுடைய தொடர்ச்சி இருக்குது. நீங்கள் இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கு. இதை சொல்லுகிற போது கேட்காமல் இருப்பதற்கான நியாயம் என்ன இருக்க முடியும்? எனவே இப்போ லோக்பால் சம்பந்தமாக அவங்க கேட்டிருக்கதா தான், ஊழலை எதிர்த்து போராடுவது என்கிற ஒரு போர்வையை தவிர அதை உண்மையிலே செயல்படுத்துறது அந்த நோக்கம் என்ன நோக்கத்துக்காக ஒரு விஷயம் வந்துச்சுங்கிறது அடிப்படையில் தான் அந்த மாற்றம் திருத்தத்தை கொண்டு வரணுங்கிறது புரியுது. ஆனா இதே காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையா இருக்கும் போது அப்படி ஒரு விதியை அவங்க கொண்டு வராங்க. இத்தனை விழுக்காடு இருக்கணும் அப்படிங்கிற மேடம் கூட அதை தான் சுட்டி காட்டினாங்க. இப்ப அவங்க கொண்டு வந்ததை இப்ப இவங்க மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து இன்னும் குறைவா வரும்போது அப்பப்போ மாத்திக்கிட்டா அப்போ வந்து ஒரு நிலையான இதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கான வரையறை, இத்தனை எண்ணிக்கை தான் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தொடர்ந்து மாறுதலுக்கு உள்ளாகுது. அப்படிங்கிறது நேர்மறையாகவும் போகலாம் எதிர்மறையாகவும் போகலாம்ல. அவங்க தேவைக்கு மாத்திக்கலாம். இல்ல அவங்கவுங்க தேவைக்கெல்லாம் மாற்ற முடியாது. ஆனா சட்டம் என்பது அது ஒன்றும் நீங்க கீதை மாதிரியோ பைபிள் மாதிரியோ குரான் மாதிரியோ எழுத்துக்களை மாற்றவே மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அது கூட இன்டர்பிரேஷன் நிறைய வருது. சீர்திருத்தம் என்பதில் கூட யார் செய்யறாள் என்பதை பொறுத்து தான் ஆதரிக்க முடியும். ஆமா நிச்சயமாக சீர்திருத்தம் சீர்திருத்தம் நீங்களும் பண்ணுங்கிறீங்க, பாஜகவும் பண்ணுங்க. ஆனா வேதம் ஓதுறது சாத்தானா கடவுளாங்கிறதுல வித்தியாசம் இருக்கிறது என்பதுதானே யதார்த்தம். நீங்க அதையே சொல்றீங்கல்ல, சாத்தான் வேதம் ஓதுறது நீங்க சொல்றீங்கல்ல. கண்டிப்பா இதுவும் நிர்வாகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை தான் நம்ம அடுத்து எடுக்க போறோம். ராம்தாஸ் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார், விவசாயிகளுக்கு வந்து பயிர்க்கடன் வழங்கியிருக்கீங்கிற செய்தி எங்களுக்கு மகிழ்ச்சி தருது. ஆனால் இதை முதலமைச்சர் உத்தரவிட்டார் போட்டிருக்கீங்க. முதலமைச்சருக்கு எந்த துறையும் இப்போதைக்கு கிடையாது, அதை நீங்களே அறிவிச்சிருக்கிறீங்க. ஆளுநர் மூலமா பன்னீர்செல்வத்துக்கு வந்து அது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உத்தரவிடக்கூடிய அதிகாரம் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்கிறதா, ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கிறதான்னு கேட்டிருக்கிறார். அல்லது முறைப்படி ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து ஜெயலலிதாவுக்கு மாற்றப்பட்டு விட்டதா, இந்த இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது, என்ன நிர்வாகம் நாட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். இதை அதுக்கு முன்னால் அவர் சொன்னதுக்கு மாத்திரம் பதில் சொல்லிட்டு நான் இதுக்கு வரேன். இந்த என்ஜேஏசி பற்றி சொன்னார், அது மிகச்சரியான விமர்சனம்னு தான். இந்த மாதிரி விமர்சனங்கள் ஒரு சாலிட் பேஸ் இருக்கிற விமர்சனங்கள் வைக்கும்போது தான் அது வந்து சரியானதாக எனக்கு தெரியுது. என்ஜேஏசி பற்றி கவர்மெண்ட் வந்து இதை கேட்காம எந்த விதமான சட்ட இதுவும் இல்லாமல் போய்க்குது. அதே இதை ஜல்லிக்கட்டு விஷயத்துலேயும் நாம் பார்த்தோம். இதையெல்லாம் வந்து மத்திய அரசு சரியாக செய்யலைங்கிறதும் அதற்கான கடும் விமர்சனமும் மிகச்சரியானதுங்கிறது நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ராமதாஸ் சொன்னதுக்கு வருவோம். அவர் வந்து கேள்விக்குறி தான் போடுறாரு, இது சரியானதா, இவருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு. அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கேள்வி வந்து பதில் தெரியாத கேள்வியா நான் புரிஞ்சுக்கல. இல்லை அதாவது அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஏன்னா முழுமையாக என்ன சொல்கிறது சட்டம், அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது தெரியல. ஆனால் ஒரு சிட்டிங் சிஎம்ங்கிறது இன்றைக்கி வந்து ஜெயலலிதா தான். இவங்க வந்து இன்சார்ஜ் தான், ஓபிஎஸ் வந்து இன்சார்ஜ் தான். அப்போ இன்சார்ஜுக்கான வரையறை என்ன, அதிகார வரையறை என்னங்கிறது சாதாரணமாக ஒரு அரசு பணிகளில் வந்து நாம் வந்து எப்படி இன்சார்ஜுக்கு என்ன பணி இருக்குது, ஒருத்தர் வந்து இன்னொரு இதை வந்து சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னால் இன்சார்ஜுங்கிற ஒரு இது இருக்கும். அவர்கள் சாதாரணமாக ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அன்றாட பணிகள் நடந்துகிட்டு இருக்குமே தவிர முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அவங்க தள்ளி போடுவாங்க. அந்த கரெக்ட் பர்சன் வந்து சார்ஜ் எடுத்துகிட்டு அந்த சீட்டில் உட்கார்ந்த பிறகு முடிவெடுப்பதுங்க. அதே இதை வந்து இந்த மாதிரி எலெக்டட் இதுக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா
அதை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு அந்த அதாவது அந்த இதில் வந்து கையெழுத்து போடுகிற அந்த அதிகாரம் இருக்குது ஒரு ஆணையை பிறப்பிப்பதற்கு. இதை செயல்படுத்துவது ஓபிஎஸ்ஸினுடைய வேலையாக இருக்கலாம். நிர்வாக ராமதாஸ் அதை என்ன கேட்கிறாருன்னா, இப்போ அவங்க வந்து அந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா அதை வெளிப்படையா மக்கள்கிட்ட இப்போ அந்த இலக்கா அவங்கள்ட்ட போயிடுச்சுன்னு அறிவித்து விட்டு எல்லாம் செய்யலாமே. இப்போ ஆளுநர் ஆட்சி நடைபெறவில்லை, இப்போ இங்க வந்து ஆளுநர் ஆட்சி நடைபெறவில்லை, ஓபிஎஸ் கிட்ட பொறுப்பு கொடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நடைபெறுவதற்கு தானே அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப திடீர்னு நீங்க அவங்கள்ட்ட இருந்து போன பொறுப்பு வந்து இப்ப அவங்களே உத்தரவிடுறாங்கன்னு வரும்போது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. உத்தரவு நீங்க வந்து இருக்கிற நிர்வாகத்தை தொடர்ந்து பார்ப்பதில் எந்த இதுவும் இல்லை ஓபிஎஸ்க்கு, அந்த இது இருக்கு. ஆனா அதிகாரத்தை ஒரு இதை மாற்றி அதிகாரத்தை பிறப்பிப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு அதிகாரம் இருக்கா, இல்லை சிட்டிங் சிஎம் ஆன ஜெயலலிதாவுக்கு தான் அதிகாரம் இருக்காங்கிறது தான். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா எனக்கு விவரம் தெரியாது. அதில் நீங்கள் நம்முடைய சட்டம் இந்த மாதிரியான விஷயத்தில் முதலமைச்சர் எந்த துறையும் வகிக்காத போது அது அவருக்கு வந்து இப்படி சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடந்த காலத்தில் தமிழகத்தை பொறுத்தளவில் என்ன மானிய கோரிக்கை நடந்தாலும் சரி, அதிமுகவினுடைய அமைச்சர் அப்போ அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க, எல்லா பொறுப்புகளையும் வைத்தாங்க. இதையும் நம்ம சமப்படுத்தி பார்க்க முடியும். அப்போ அவங்க உத்தரவிட்டார் ஆணையிட்டார்னு சொல்வதை வந்து இந்த அளவு விமர்சனமா நம்ம எடுத்துக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒருத்தரே ஆணையிடுறாருன்னா மீதி பேர்லாம் எதுக்கு? அந்த அரசியல் வேற. அதாவது அது நீங்க அவங்க கட்சிக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கு, அது வேற, அது விமர்சனம் செய்வது வேற. ஆனா இந்த விஷயத்தில் எனக்கு இதற்கு மேல் அதுல விவாதிப்பதற்கு எதுவும் எனக்கு விவரம் இல்லாத போது அதை சொல்றதுல கஷ்டம் இருக்கு. எனக்கு உங்களை போன்றவர்கள் இப்போ சமீபத்தில் வைக்கிற விமர்சனம், இடதுசாரிகளாக இருக்கட்டும், திமுக போன்ற மற்ற இயக்கங்களை வைக்கிறது வந்து இப்போ வந்து யாருடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அதிமுக அரசா இல்லை பாஜக ஆளுநர் வழியாக நடத்துகிறதா, இந்த மாதிரியெல்லாம் ஊகங்கள் ஆர்வங்கள் கிளம்பி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இப்போ யார் தான் உத்தரவிடுறா, யார்கிட்ட தான் இருக்கு, யாருடைய திட்டம்? இப்போ உதய மின் திட்டம் இதெல்லாம் வந்தப்போ பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. இது யாரு முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதான்னு விமர்சனங்கள் வந்த நிலையில் இப்போ திடீர்னு இவர் உத்தரவிட்டார் அப்படின்னு வர்றப்ப அப்போ என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் அவங்க தொடர்ச்சியாக கேட்குறாங்க. நாங்கள் வந்து இப்போ கவர்னர் மூலமாக தமிழகத்தில் பாஜக ஆட்சி நடத்துது அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் சொல்லலை. அது அதிமுக அப்படி யாருமே சொல்லலை. அதாவது இந்த கேள்வியா அவ்வப்போது திமுக தலைவர்ல இருந்து பல்வேறு எதிர்கட்சிகளும் இது எப்படி கையெழுத்திட்டாங்க உண்மையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவிற்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவராக செல்வி ஜெயலலிதா இருக்கிறார். அவருக்கு சுகம் இல்லை. அதில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த பொறுப்புக்கு தகுதியான ஒருத்தர் இந்த அரசாங்கத்தை நடத்த முடியும், அதை கேள்வி கேட்க முடியும் என்று நான் நினைக்கல. ஜெயலலிதா தான் இதை செய்யணும் என்று சொல்வது சரியில்லை என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அது யார் வேணாலும் சரி, நீங்கள் அவங்க நடைமுறைப்படுத்துகிற விஷயம் சரியா தப்பா, அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா. பயிர்க்கடன் வழங்கியது பாராட்டுக்குரிய விஷயம். எது சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் அது எனக்கு தெரியாதே, உட்பட்டதா இல்லையான்னு தெரியாத போது அதை விமர்சிப்பது என்பது சரியாக இருக்காது. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் செயல்பாடுகள் மட்டுமல்லாமல் நடுவண் அரசினுடைய நிர்வாக செயல்பாடு, மாநில அரசினுடைய நிர்வாக செயல்பாடு, உச்சநீதிமன்றம் பல்வேறு விஷயங்களுக்குள்ள நம்ம போயிட்டு திறனாய்வு செஞ்சதாக தான் நான் உணர்றேன். இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்.